தேடி. ஒரு பொண்ணு வேணும் பிரதர், உங்களுக்கு கல்யாணம். சாலமன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சாலமன், ஐ அப்ரிஷியேட் யூ, நல்ல பிரிஸ்கா இருக்கீங்க. பிரதர், இயேசுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் மலையாளி, நான் தமிழன், சண்டை போடாதீங்க. நீ இன்னும் பொழைக்கிறவனா தான் இருக்கிறே தவிர உழைக்கிறவனா மேல உட்காரலன்னு அர்த்தம். You have not taken up your responsibility of Jesus. இயேசு தன்னை போல மக்களை மாற்றும்படிக்கு இந்த சாபம் பிடிச்ச உலகத்துக்கு வந்தார். நம்மளெல்லாம் தன்னை போல அவரை மாறி மாற்றி அதிகாரம் உள்ளவராக, அதே சிந்தை உள்ளவராக மாற்றும்படிக்கு வந்தார். அல்லேலூயா. கல்யாணம் வரும்போது அன்னைக்கு ஒரு பிரதர் சொல்ற, ஒரு வருங்கால மாமியாரை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்றாராம், அம்மா ஆண்டி ஆண்டி கத்திர சித்தம்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த அம்மா ரொம்ப உஷாரான அம்மா, அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் கத்தருக்கு சித்தம் இல்ல பாஸ்டர் அப்படின்னா. பொண்ணை கட்டிட்டு ஒதுங்கி இருக்கலாம் இல்ல? கடவுளே இல்லைன்னு கடவுளே இல்லைன்னு சொல்றவன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவான். கடவுள் உண்டுன்னு சொல்றவன் சோத்திரம் வருவாய் தருணம் அதுவே. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணலாம், நாகர்கோயிலுக்கு போய் தான் பிரதர் பண்ணுவேன்றாரு. ஏன் சொல்லுங்க? பல்கா அள்ளிட்டு வரலாம் இல்ல? வரதட்சணை கொடுமையில எத்தனை தற்கொலை தெரியுமா? அதே நாகர்கோயில்ல ஊழியக்காரங்க ஒரு விதி விலக்கம் கிடையாது தெரியுமா? ஐம் சாரி பாஸ்டர்ஸ், நான் யாரையும் தரக்குறைவாவோ என் மனசுக்குள்ள ஊழியக்காரங்கன்னு நான் அவ்வளவு மதிக்கிறேன். என்னுடைய தகப்பனராக நான் எல்லாரையும், என்னுடைய சகோதரனாக எல்லாரையும் நான் மதிக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, நீங்க ஆபரணம் போடக்கூடாது, நீங்க நகை போடக்கூடாது, அதற்கு பதிலாக பைசாவை கொடுங்க. அப்போ அது எவ்வளவு தூரம் வருது தெரியுமா? ஒரு பொண்ணு மட்டும் உள்ள, அதாவது ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணு மட்டும் உள்ள ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் போய் பொண்ணு எடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவ்வளவு அள்ளிடலாம் இல்ல? ஒரு ஊழியக்காரனை கவனமா நரகத்துல கொண்டு சேர்க்கணும்னா பிசாசு என்னென்ன ட்ரிக்கு பண்ணணுமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஊழியக்காரனை கவனமா நரகத்துல, அவன் எஸ்கேப் ஆகி எங்கேயும் ஓடக்கூடாது, அவனை கவனமா நரகத்துல கொண்டு சேர்க்கணும். ஒரு விசுவாசிய கவனமா நரகத்துல கொண்டு சேர்க்கணும். கிறிஸ்துவின் சிந்தை உண்டுன்னு சொல்றோம், நல்லா பாட்டு பாடுறோம், எல்லாருடைய நோக்கம் என்ன? பணம் தேவை, பண ஆசையோ, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா பண ஆசை, நீங்க இந்த பொட்டு வச்ச சகோதரி உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாவம், புதுசா வந்திருக்காங்க மாதிரி தெரியுது, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாத்தையும் கலட்டிட்டோம்னாக்க சோதரம் அப்படியே கடந்து. ஒரு ஐபிசி சர்ச்சில் உள்ள ஒரு பாஸ்டருடைய மகள் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர். அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து பசங்களுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வெளியில் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, நாம் எல்லாம் நகை போட பாஸ்டர் விடமாட்டார், நமக்கு காதில் ஓட்டையே கூட போட விடமாட்டார், ஏன்னா நாம் எல்லாம் பெந்தகோஸ்துக்காரங்க. ஆனால் இயேசுநாதர் வந்து வெளிப்படுத்தல் 1:13 மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறார், இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது அப்படி கேட்ட உடனே அது ஒரு பையன் எழுப்பி நின்று கை கட்டிட்டு சொன்னானா, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இயேசுநாதர் பெந்தகோஸ்து இல்லைன்னு தெரிய வருதுன்னா. இயேசுநாதர் வந்தது வெளியில எந்த மாற்றத்தையும் செய்வதற்காக அல்ல, நீ இயேசுவை போல மாறும்படிக்கு. சும்மா உட்கார்ந்துவிட்டு உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. எனக்கு அந்த இயேசுதாஸ் பாஸ்டருடைய பாட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆனா நாம உட்கார்ந்துட்டு அவர் நல்லவர், அவர் நல்லவர், God is good all the time. God, யாரு சொல்றது God is bad ன்னு? அன்னைக்கு ஒருத்தன் பாடுற நம்ம தமிழ்நாட்டுல, கர்த்தாவே 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 வணங்குகிறேன்,
அன்போடு துதித்து புகழுகிறோம். உன் பேர் என்னமான்னு கேட்டா தினேஷ் என்ற, அப்பா பேர் கேட்டா ராமசாமி என்ற. ஆடா பாவி, டேய் ராமசாமி, நீ தமிழ்நாட்டுல பிறந்தவன், உனக்கு என்ன வெள்ளக்கார வேஷம்? பாட்டி பாட்டி பாடி பாடி இது வெளியில மக்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாவம் யாரு பத்த புள்ளையோ. நீ யார் பிரதர்? மக்கள் நல்லவங்க. I want to repeat it again and again and again. They are the good. எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் நல்ல பாவிகள், நாம மோசமான பரிசுத்தவான்கள்.